ஆச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் டாக்டர் கிட்ட போனோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்பா வேற நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன்னு சொல்லிருக்காரு. அக்கா என்னக்கா சொல்ற? அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அப்பா எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியும். விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணா போயிரும்டி. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன கொன்னுட்டு அவர் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டாரு. ஐயோ எனக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குடி. ஐயோ அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ளீஸ். பதட்டமும் படாத. நான் அந்த டாக்டருக்கு போன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு போன் போகலக்கா. நான் உங்களை எப்படியாவது நேர்ல பார்த்து பேசி சரி பண்ணிடுறேன். நீ பதட்டப்படாம அப்பாக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கோ ப்ளீஸ். நீ பயப்படாம இருக்கா? நான் பாத்துக்கிறேன். இல்லனா இரு, நான் ஹாஸ்பிடலுக்கு வரேன். சரியா? வயித்துல எந்த இடத்துலமா பெயின் இருக்கு? இங்க இந்த இடத்துல பெயினா இருக்கா? உண்மையாவே உனக்கு அஜீர்ணம் தானாமா? ஆமா டாக்டர். உண்மை சொல்லு. டேட் தள்ளி போய் எத்தனை நாள் ஆச்சு? டாக்டர் டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் டாக்டர். நான் பிரெக்னன்ட் டாக்டர். அப்பாக்கு தெரியாது டாக்டர். அவருக்கு தெரிஞ்சா கோவத்துல என்ன வெட்டி போட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிப்பேன்னு சபதம் போட்டிருக்காரு. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். அதனாலதான் நான் அப்பா கிட்ட அஜீர்ணம்னு சொன்னேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நீ அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்க டாக்டர். டாக்டர் நான் உங்க கால்ல விழுறேன். இருமா, எந்திரிமா எந்திரி. வயித்துல கரு உண்டாயிருக்கு, இப்படி கால்ல விழுகிற. இப்படி எல்லாம் குனிய கூடாது. டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். என் அப்பா கிட்ட நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். அவர் தாங்க மாட்டாரு டாக்டர். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. உங்க அப்பா எவ்வளவு நல்லவரு. தனியால உங்க 2 பேரையும் வளர்த்தாரு. உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? அவர்கிட்ட சொல்லலனாலும் 15 நாள்ல வெளியே தெரியதானே போகுது. அதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இதே அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் ப்ளீஸ். என்னால இந்த விஷயத்துல பொய் சொல்ல முடியாதுமா. அதுவும் உங்க அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருமா. அவர்கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுமா. நீ வெளியே போமா, நான் வரேன். போமா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். போ நீப்பா போ. டாக்டர் அண்ணே என்னன்னாச்சு? இருமா பாக்குறேன். எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்துட்டு இருக்கோமா? டைம் வர ஆகுது. அண்ணே லேட் ஆகுமா? இதோ கொஞ்ச நேரம் அத பாத்துறேன். அண்ணே இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னே? ஒரு 5 நிமிஷமா. என்னம்மா சின்னதா தானே அடிபட்டு இருக்கு, அதை எதுக்கு பெருசா பிரச்சனை ஆக்குறீங்க? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? கீழே விழுந்து அடி வாங்கினது நான் தானே. எனக்கு தான் அந்த வலி தெரியும். ரத்தம் எல்லாம் கூட வந்தது தெரியுமா?
இந்தாங்க அண்ணே. ஏ போனா என்னாச்சு உனக்கு? எதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? மாமா இங்க பாருங்க மாமா, இந்த என்ன இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா மாமா. இது ஓடிட்டாளா? ஆமா மாமா, கிருபா மாமா வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்லிட்டு போனாங்க. அதுவும் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரமா அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே இருந்தா. யாருன்னு கேட்டப்போ அக்கான்னு சொன்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பேசிட்டு இருந்தவ திடீர்னு ஓடி போயிட்டா மாமா. போனா நீ கொஞ்சம் அமைதியா இரு. கர்ணா, அவ எங்க கிட்ட அவங்க அக்காக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அதனால நான் போனா கிட்ட திவாகர் மாமாக்கு ஃபோன் பண்ணி அனுப்பவான்னு கேட்க சொன்னேன். அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவ என்ன நினைச்சாலும் தெரியல, கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லி திடீர்னு கிளம்பி போயிட்டா. இங்க பாருங்க, நான் அவளை போக கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்தேன் மாமா. ஆனா அவ என்ன கீழே புடிச்சு தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிட்டா. கீழே விழுந்ததுல எனக்கு அடியெல்லாம் பட்டுச்சு தெரியுமா? சேர்ல என் மேல விழுந்துச்சு. நல்ல வேலை செவுத்துல என் மண்டை அடிச்சிருந்தா நான் செத்தே போயிருந்திருப்பேன். ஏதோ என் புண்ணியம், நான் பொழைச்சுக்கிட்டேன். அவளுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஆமா கர்ணா, போக கூடாதுன்னு சொல்லியும் போயிட்டா. ஏற்கனவே அவ மாமா சொன்னதை கேட்காம நடந்ததுனால தான் விடிய விடிய அவளை தண்ணி எடுக்க வச்சாரு. இப்ப அவங்க பேச்ச மீறி இவ போயிருக்கா. அதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா? ஒருவேளை நல்லா இருக்கிற இந்த குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா இங்க வா.